பல்லாயிரம் ஆண்டுகளாக பழமையான வரலாற்றுடைய மிகச்சிறந்த தொல்பொருள் இடங்கள் என்னென்னு பார்க்கலாமா? நம்முடைய முன்னோர்களை குறித்தும் நாம் அறிஞ்சிக்கக்கூடிய அந்த தகவல்கள் இருக்குது இல்லையா? அந்த தகவல்கள் ஆகட்டும், மதிப்பாகட்டும், அவங்கள பற்றின நம்மளுடைய அந்த மரியாதையாகட்டும், எல்லாமே எதனால அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையால் நமக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கான தொல்பொருள் ஆராய்ச்சிகள், தொல்பொருள் தலங்கள் தான். அந்த மாதிரி அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கட்டிய, வணங்கிய, வர்த்தகம் செஞ்ச இடங்கள் இடிபாடுகள்லேருந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பல மத மற்றும் கலாச்சாரத்திற்கான நினைவு சின்னங்களாக இன்றைக்கும் அந்த தொல்பொருள் இடங்கள் நிறையவே இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரது தான் இதில் கொடுமையே. இந்த குறிப்பிடத்தக்க தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும் போது அது மனித வரலாற்றில் இது வரைக்கும் நாம் நம்பி வந்த போக்கையே மாற்றி ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்குது. இதனாலேயே நம்ம நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொல்பொருள் தலங்களை பாதுகாக்கணும். அதை பொக்கிஷமாக பாதுகாத்து அது மூலியமாக தான் நம்ம பழங்காலத்து விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய அந்த தலங்கள் இருக்குது இல்லையா? இப்படியாக மனித வரலாற்றில் முக்கியமான 10 தொல்பொருள் தலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவலாக எல்லா தொல்பொருள் தலங்களுமே மரியாதைக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் ரொம்பவே அரிய வரலாற்றில் சிறப்புமிக்க தலங்களை நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ஓல்டு பாய் ஜார்ஜ். இது உலகத்தில் ரொம்பவே முக்கியமான தொல்பொருள் தலங்களில் ஒன்று. டான்சானியாவில் இருக்கக்கூடிய கிரேட் பிளவு பள்ளத்தாக்கில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஓல்டு பாய் ஜார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூதாதையர்களுடைய சான்றுகளை கொண்ட இடமாக சொல்லப்படுது. அதுபோக ஹோமினின்கள் விரிவடைவது, அதுபோக நவீன மனித இனத்துடைய அடுத்தடுத்த வளர்ச்சியை பற்றி நாம் கற்றுக்கிறதுக்கு இது உதவுது. உண்மையாகவே இந்த தளத்தில் செய்யப்பட்ட கண்டுபிடிப்புகளே ஆப்பிரிக்காவில் முதல் மனிதர்கள் தோன்றியதை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுது. 1930களில் பேலியோ ஆண்ட்ரோபாலஜிஸ்டுகள் தொல்லியல் ஆய்வு குழுவை சேர்ந்த லூயிஸ் மற்றும் மேரி லக்கி தம்பதியினர் தான் முதல்ல 25 மில்லியன் ஆண்டுகள் பழமையான கல் கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. அதுபோக 1959ஆம் ஆண்டில் 1.75 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பராந்த்ரோபல் போய்சி அப்படிங்கிற இனத்தினுடைய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே ரொம்ப தொன்மையான மண்டை ஓடாக இதுதான் கருதப்படுது. இருந்தாலும் 1968ஆம் ஆண்டு வாக்கில் பீட்டர் நசூப் அப்படிங்கிற நபர் 1.8 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஹோமோ ஹெபிலியஸுடைய மண்டை ஓட்டை அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது மனித இனத்துடைய உருவாக்கத்தை மேலும் 50,000 வருடங்கள் பின்னோக்கி அழைச்சிட்டு போய் நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். நம்பர் 2, தியோபெட்ரா குகை. கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய தெசலியில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த தியோபெட்ரா குகை. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பழைய கட்டமைப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த இடத்துல 1,30,000 ஆண்டுகளுக்கும் மேலாக மனித இனம் வாழ்ந்ததற்கான மனித நடவடிக்கைகள், அதுபோக சான்றுகள் கிடைச்சிருக்கு. பழைய கற்காலம் முதல் கற்கால காலத்துடைய இறுதி வரை அது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய சமூகமாக வாழ்ந்ததற்கான சுவடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. தியோபெட்ரா குகையில் இந்த மாதிரி பல சுவடுகள் நம்மளால பார்க்க முடியும். இந்த குகையுடைய நுழைவாயில ஓரளவு மறைப்பதற்காக கட்டப்பட்ட கல்லானது 23,000 ஆண்டுகள் பழமையானது. அதுபோக குகைவாசிகள் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இதை கட்டியதாக சொல்லப்படுது. குகையில் இருந்த மனிதர்கள் அந்த குகையில பல ஆண்டுகளாக வசிச்சு வருவதை நிரூபிக்கும் வகையில விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா குகையுடைய அனைத்து அடுக்குகள்லையும் இருக்கக்கூடிய மண்ணை பரிசோதனை பண்ணாங்க. இந்த செயல்பாட்டின் மூலமா பருவகால வெப்பநிலை காரணமாக ஆதி மனிதர்கள் கிட்ட ஏற்பட்ட மக்கள் தொகை ஏற்ற இறக்கத்தை கண்டறிய முடிஞ்சிருக்கு நம்மளால. மத்திய பாலியோலித்திக் காலகட்டத்தில் அந்த குகையில் வசிச்ச நியண்டர்தால் குழந்தைகள் விட்டுட்டு போன ஏராளமான கால் தடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. தியோபெட்ரா குகையுடைய கண்டுபிடிப்புகள், அதுபோக அடுத்தடுத்த ஆய்வுகள் மூலமா ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் மத்திய ஐரோப்பாவில் பாலியோலித்திக் முதல் கற்காலம் வரை மனித இனத்துடைய வாழ்க்கை குறித்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, சுட்டன் ஷூ. 1939ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சுட்டன் ஷூ அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டத்தின் உரிமையாளரும் தொல்பொருள் ஆய்வாளருமான பசில் பிரவுன் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோட்டத்திற்கு கீழே பெரிய புதை குழி இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கான ஆரம்ப கட்டம் தான் அது அப்படின்னு அப்போ அவருக்கு தெரியாது. அந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செஞ்சபோது அங்கு ஐரோப்பாவுடைய ஆரம்ப கால கல்லறையையும் பழைய முறையில் செய்யப்பட்ட இறுதி சடங்கையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கு மண்ணில் 8.6 அடி நீளம் இருக்கக்கூடிய புதை குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சியில தங்கம், வெள்ளி பொருட்கள், ஆடம்பர உடைகள், மனித முகமூடிகள் கூடிய புகழ்பெற்ற தலைக்கவசம்னு சொல்லிட்டு பல பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. 7ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் கிழக்கு ஆங்கிலியாவுடைய நிலப்பரப்பை ஆண்ட ரெய்வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னருடைய இறுதி சடங்கிற்கான சான்று தான் இங்கே இருந்துச்சு அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்பர் 4, எல் காஸ்டிலோ குகை.
இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான குகை கலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். உடனே ஸ்பெயினில் இருக்கக்கூடிய எல் காஸ்டிலோ குகைக்கு நீங்கள் போய் பார்க்கணுன்னு விரும்புவீங்க இந்த கதையை சொன்னால். எல் காஸ்டிலோ உலகத்துடைய புகழ்பெற்ற கல் ஓவியங்களை கொண்ட ஒரு பகுதி தாங்க. இது பில்பாவோவுடைய மேற்கே சில மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை பாதையுடைய அடிவாரத்தில் இருக்குது. இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல குகைகளில் ஆதிகால கலைப்படைப்புகளை உங்களால் இன்னைக்கும் வந்து பார்க்க முடியும். இந்த பகுதிக்கு தி கிரேட் நமக்கு எல்லாருக்குமே அறிமுகமான பிக்காசோ ஓவியர் அங்கே போன போது 12,000 ஆண்டுகளில் மனித இனம் புதுசாக எதையுமே கற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குகைகளில் சாவேட் மற்றும் லாஸ்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய குகை பொதுமக்கள் பார்க்க தடை செய்யப்பட்ட ஒரு குகையாக இருந்து வருது இன்னைக்கும் கூட. ஏன் அப்படி பிக்காசோ சொன்னார் அப்படின்னா, ஓவியம் அப்படிங்கிறது அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இல்லையா, அங்கே அவ்வளவு கலைநயம் மிக்க ஓவியங்கள் இருந்திருக்குது அவர் பார்க்கும்போது. ஆனாலும் பாருங்க, இதுல ஒரு திருப்பு முனையா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய கலாச்சார அமைப்பகம் என்ன பண்றாங்க, இந்த இடத்த பொதுமக்கள் பார்க்க அனுமதிக்கிறாங்க. அதன்படி ஒரு நாளைக்கு 260 பேர் அந்த குகைக்குள்ள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அனுமதி வழங்கப்படுது. 980 அடி உள்ளே செல்லும் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சதும் 100க்கும் மேற்பட்ட மான்களுடைய சித்திரங்கள், காட்டெருமை, வரலாற்றுக்கு முந்தைய பசுக்கள், கொம்புகள் கொண்ட நாய்கள் கூட உங்களால பார்க்க முடியும். அதுபோக கைகளை கொண்டு வண்ணத்து பூச்சியை பயன்படுத்தி சில ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அது ஒருவித குழாயை பயன்படுத்தி பாறையுடைய மேற்பரப்புல வண்ணத்து பூச்சியை தெளிச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இது குறைஞ்சது 40,800 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். நம்பர் 5, சீனாவுடைய முதல் பேரரசன் கின்ஷி ஹுவாங்கினுடைய கல்லறை. 20ஆம் நூற்றாண்டுல சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுல ரொம்பவே பழமையான கல்லறையாக இதுதான் பார்க்கப்பட்டுச்சு. சீனாவுடைய முதல் பேரரசர் ஷுவாங் மற்றும் அவருடைய டெரகோட்டா இராணுவம், டெரகோட்டா வீரர்கள், அவர்களுடைய ஆயுதங்கள், குதிரைகள் மற்றும் ரதங்கள் எல்லாமே அந்த கல்லறையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மன்னருடைய கல்லறையோட சேர்த்து வச்சு புதைக்கப்பட்டிருந்திருக்கு. சொன்னா நம்ப முடியல. அங்க அகழ்வாராய்ச்சி செஞ்ச போது இசை கலைஞர்கள், நடன கலைஞர்கள் போன்ற பிற கலைஞர்கள உள்ளடக்கிய டெரகோட்டா சிலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, பேரரசருடைய அந்த கல்லறை இருக்குது இல்லையா, அதை மட்டும் இறுதி வரைக்கும் திறக்கப்படவே இல்லை, திறக்கப்பட முடியலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரண்மனை கல்லறையானது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லப்படுது. முந்தைய காலகட்டத்தில் இந்த நகரத்தில் சிக்கலான நீர்வழி அமைப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மலைகள் போன்றவையும் இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பழமையான இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், அது போக நீரோடைகள் மன்னருடைய இறப்பிற்கு பிறகு நச்சு பாதரசத்தால் நிரப்பப்பட்டிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக கல்லறையை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணில் இயற்கைக்கு மாறாக பாதரச செறிவு அதிகமாக இருந்திருக்குது. நம்பர் 4, கூப்பர்ஸ் படகு. இது பார்த்தீங்கன்னா மேற்கு ஐடஹோவில் சமீபத்தில் 2019ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதன் மூலமாக 15,000 முதல் 16,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விலங்குகளை அறுப்பதற்கு தேவையான கருவிகளை மனுஷங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு நமக்கு. இது சில பாரம்பரிய கோட்பாடுகள்லேயே மாற்றத்தை உருவாக்குச்சு. மிக சமீப காலம் வரைக்கும் குளோவிஸ் கல் கருவிகள், அதாவது சுமார் 13,000 ஆண்டுகள் பழமையானது தான் இது. இது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட முதல் கல் கருவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருவியை உருவாக்கியவர்கள் யாரு அப்படின்னா, ஆசியாவிலிருந்து கால்நடையாக வட அமெரிக்காவை அடைஞ்சவங்க தான். அதுக்கப்புறமா பெருங்கியா வழியாக கடந்து தெற்கே ஒரு பண்டைய பனி இல்லாத தாழ்வாரம் வழியா அவங்க அந்த இடத்த கடந்ததா சொல்லப்படுது. ஆனா இப்ப இந்த கூப்பர்ஸ் அந்த கண்டுபிடிப்பு இருக்குது இல்லையா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது 14,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனுஷங்க வந்து விலங்குகளை அறுக்கிறதுக்கு கருவிகள், அதாவது கல் கொண்டு கருவிகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது. நோசோஸ் அரண்மனை. புகழ்பெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஆர்தர் எவன்ஸ், அதுபோக அவருடைய ஆராய்ச்சி குழுவின் மூலமாக 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நோசோஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தொல்பொருள் தளம் வந்து உருவெடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சிகள் 1900 முதல் 1905 வரை தொடர்ந்துச்சு. அதுபோக 1300க்கும் மேற்பட்ட அறைகளை கொண்ட மத்திய வெண்கல கால அரண்மனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் பெரும்பாலான அறைகள் பார்த்தீங்கன்னா அழகான ஓவியங்கள் நிறைஞ்சதாக காணப்பட்டிருக்குது. ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்திருக்குது. அந்த ஓவியங்கள் ஆதி மனிதர்களை சித்தரிக்குது. அது போக டால்ஃபின் போன்ற கடல் உயிரினங்களை அதில் வரைஞ்சிருக்காங்க. சடங்கு காட்சிகள், காளையுடன் கூடிய ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டு கூட அந்த ஓவியங்கள் உங்களால் பார்க்க முடியும். அது போக இந்த அரண்மனையில் அதிகப்படியான மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெராக்லியன் தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதன் முதல்ல கண்டுபிடிச்ச போது அந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற கண்டுபிடிப்புகளை விடவும் இது சாதாரணமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி கலைநயம் மிக்க கண்டுபிடிப்புகளை அவங்க எடுத்திருப்பாங்கன்னு பாருங்களேன். சுடப்பட்ட களிமண்ணால் ஆன ஆயிரக்கணக்கான அடுக்குகளில் இந்த குழு நடந்து சென்றிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு.
அதில் லீனியர் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியில் எழுதப்பட்டிருந்துச்சான். அந்த எழுத்துக்கள் எல்லாமே படிக்கும்போது அவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்குது. லீனியர் பி அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு வச்ச ஒரு பேரு தான். ஆனால் பழங்காலத்தில் அப்போ முன்னோர்கள் என்னவா அந்த எழுத்துக்கள் எழுதினாங்க, என்ன மொழி அதுக்கு பேர் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் கண்டறியப்பட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு பழமையான ஒரு மொழியை ஐரோப்பாவில் பார்க்கறது அப்படிங்கிறது அரிது தானே. அதனால அவங்க ரொம்பவே வியந்து போனாங்களாம். நம்பர் 8, எருசலேம். இஸ்ரேலில் ரொம்பவே பிரபலமான சுற்றுலா தலமாக இந்த எருசலேம் இருக்குது. கடந்த பல வருடங்களாக இந்த புகழை எருசலேம் பெற்று வருதுன்னு சொல்லலாம். இங்கே செய்யப்படக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் உலகம் முழுக்க பேசப்படுறதுல ஆச்சரியம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா எருசலேமில் சில தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கு. அது எல்லாமே ரொம்ப அரிதானது. எடுத்துக்காட்டா எருசலேம் அடியில் சர்வதேச மாநாட்டு மையம், அதாவது 2018ஆம் ஆண்டு இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ 2018 அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அங்கே கிமு 1000 முதல் வாழ்ந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை காட்டுவதாக சில குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது சிலுவை போர் நடந்த காலகட்டமான கிமு 1290 சேர்ந்ததா இருக்கலாம்னு சொல்றாங்க. சமீபத்தில் அகழ்வாராய்ச்சி தொழில்நுட்ப மேம்பாடு காரணமாக மைக்ரோ ஆர்கியாலஜிஸ்ட் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியை கண்டுச்சு. இதை பொருட்களுடைய காலகட்டத்தை கணிக்க பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னாலஜின்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய எருசலேமின் புகழ்பெற்ற வழிபாட்டு தலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மக்கள் பார்வைக்கு இருக்குது. இது ஏரோத்து மன்னர் காலத்தில் விரிவாக்கப்பட்ட சுவர்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவத்துல 230 அடி தூரம் இருக்கக்கூடிய பகுதி இப்போ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு வருது. இது பாத்தீங்கன்னா கிமு 20 கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிபி 70ஆம் நூற்றாண்டுல இது ரோமானியர்களால் இடிக்கப்பட்டுச்சு. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சுவற்றுடைய பின்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மூலமா அது எவ்வளவு முக்கியமான பொக்கிஷம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இயேசு சிலுவையில் அரைஞ்சு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுதான் அப்படின்னு நம்பப்படுது. நம்பர் 9, துட்டன்காமுனின் கல்லறை. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வியக்க வைக்கும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்று. எகிப்திய இளம் பார்வோன் மன்னருடைய அற்புதமான இந்த கல்லறையானது 1992ஆம் ஆண்டு எகிப்திய ஆராய்ச்சியாளர் ஹோவர்ட் கார்ட்டர் மற்றும் அவருடைய குழுவின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. துட்டன்காமுன் கிமு 1332 பார்வோனா இருந்திருக்காரு. தன்னுடைய 9 வயசுலேயே இவர் இறந்து போயிட்டாரு. இளம் வயசுலேயே ஏற்பட்ட இந்த திடீர் மரணம் காரணமாக இவருடைய கல்லறை இருக்கு இல்லையா, இது அவசர அவசரமாக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது போக அங்கே சுவரில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள், அதாவது அவருடைய கல்லறையை சுற்றி இன்னுமே நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி அணி முதலாக துட்டன்காமுன் கல்லறையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். இந்த கல்லறையில் பார்வோனுடைய விலை மதிப்பற்ற கருப்பு சிலைகள், தங்கத்தாலான விலங்கு சிலைகள் நிறையவே இருந்திருக்குது. உண்மையில் கல்லறைக்கும் இருக்கும் அந்த புதையல்களுக்கு விலை மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பார்வோன் கல்லறையை சென்றடைபவர்கள் சாபத்திற்கு ஆளாவதாக வதந்திகள் பரவப்படுது. அதாவது பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது இல்லையா, விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள், அதை பார்வோன் பாதுகாக்கிறாரு. அதனால யாருமே அங்கே போகக்கூடாது, போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய சாபத்துக்கு ஆளாவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்பர் 10, ஏதென்ஸின் அக்ரோபோலிஸ். ஏதென்ஸில் இருக்கக்கூடிய அக்ரோபோலிஸ் கிரேக்கத்துடைய புகழ்பெற்ற தங்க யுகத்தின் இறுதி கட்டடக்கலை சாதனைன்னு சொல்லலாம். பல இடிபாடுகள் அடைந்த பின்னும் கூட இதனுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை இன்னைக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்த்தினான், தேட்டர் ஆஃப் டியோனிசிஸ், அண்ட் அது போக ப்ரோபிலியா, ஏத்தினா கோவில், எரேச்சியம்னு சொல்லிட்டு 21 தொல்பொருள் இடங்களில் கொண்டிருக்குது. இது கிரேக்க ராஜதந்திரி பெரிக்ளிஸின் வழிகாட்டலின்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 500 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் இந்த அக்ரோபோலிஸ் கட்டப்பட்டிருக்கு. இதன் கட்டுமான பணியானது பார்த்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் துவங்கியதாக சொல்லப்படுது. ஆனால் காலப்போக்கில் இயற்கை பேரழிவுகள், மாசுபாடு, அது போக போர்கள் காரணமாக அக்ரோபோலிஸின் அனைத்து கட்டமைப்புகளும் கட்டிடங்களும் இடிபாடுகளுக்கு இரையாகிருச்சு. அது போக பீரங்கி குண்டுகளால் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது கடுமையான சேதத்தை சந்திச்சது. 19ஆம் நூற்றாண்டுல கிரேக்க சுதந்திர போரின் போது அக்ரோபோலிஸ் மறுபடியும் முற்றுகைக்கு உள்ளாச்சு. இப்போ அக்ரோபோலிஸ் மிகப்பெரிய புனரமைப்பு முயற்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அநேகமா இந்த புனரமைப்பு இன்னும் சில ஆண்டுகள் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் கூட இந்த அக்ரோபோலிஸ் அப்படிங்கிற இடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா முன்னொரு காலகட்டத்தில் இது கட்டப்பட்ட ஒரு நகரம் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. இந்த நகரம் பார்க்கறதுக்கு நேரில் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது போக பண்டைய வரலாற்றை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இது இருக்கிறதுனால இங்கே போனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த முறையை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு இன்றைக்கும் பார்வையாளர்கள் குவிஞ்சிட்டு வராங்க. ஆராய்ச்சியாளர்களை விட பார்வையாளர்கள் ஜாஸ்தி இந்த இடத்துக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா தொல்பொருள் தலங்களையுமே ரொம்ப முக்கியம்தான். இப்படி நான் சொன்ன 10 தலங்கள் ரொம்ப அரிய தலங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இந்த வீடியோவை மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதினில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.